குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நேம் சுரேஷ். நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ரி துணை உணவு வந்து நான் எடுத்துன்னு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைபாடு வந்து இருந்தது. புழுவெட்டுன்ற குறைபாடு வந்து இருந்தது. புழுவெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான விஷயமா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு சின்னதாக தொடங்கி இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா சுற்றி பெரிய இடமா ஒரு ரூபா சைஸ்க்கு வந்து இந்த புழுவெட்டு வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இதே மாதிரி தான் அந்த புழுவெட்டு வந்து ரூபா சைஸில் இருந்தது. அது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாள்படையில் கத்திரிக்கோள் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே ஒரு பயிர் மேயிற மாதிரி பூச்சடித்த மாதிரி மொத்த இடத்துக்கும் பரவுற மாதிரி தலையில் ஃபுல்லாகவே பரவி தலையில் வழுக்கு வீற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மீசையிலேயே வருமா, தாடியிலையும் வருமா. இது வந்து கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டோம்னா இந்த கண் புருவத்துலேயும் முடி இல்லாமல் காலி பண்ணிவிடுவாங்க. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா இடத்துலையும் முடியையும் மொத்தமே நம்ம முடியை வந்து ஃபுல்லாகவே நம்மளை வந்து காலி பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுவெட்டுன்ற ப்ராப்ளத்தில் இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நோய் சொல்கிறத விட இது வந்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லலாம். இது வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து தொற்றக்கூடிய ஒரு நோய் இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து பாதிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 3 months 4 months அவங்களுக்கான ஊட்டச்சத்து வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவோம். எப்படின்னா அந்த சின்ன வெங்காயம்லாம் எடுத்து தேய்க்கிறது, பூண்டு எடுத்து தேய்க்கிறதுனா அது மாதிரிலாம் தெரிஞ்சோம்னா இது மாதிரி தழும்பு மாதிரி ஆகிடுமா. இது வந்து தழும்பு மாதிரி ஆகிடும். இந்த வந்து புழுவெட்டு வந்து சரியாகாது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து வெஸ்டேஜில் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரி வந்து இருந்தது. அந்த சப்ளிமெண்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறது மூலம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். நான் அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அப்பாவுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து நுரையீரல் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுவும் நான் வீடியோவாக போடுவேன் ரிசல்ட்டோட. இது வந்து என்னுடைய ரிசல்ட் வந்து நான் எடுத்ததுனால இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா புழுவெட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ப்ராப்ளம். மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்னா அலோபேஷியா அரியோட்டான்னு சொல்கிறாங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா புழுவெட்டு. இது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த ஒரு 2-3 இடத்துல வந்து மாறி மொத்தமே இந்த முடி ஃபுல்லாகவே காலி பண்ணிவிடுமா. எப்படி தான் கட் பண்ணியிருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரியாதையே இந்த முடி வந்து கட் ஆகிருக்கு. பார்த்துட்டு தொட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த முடி இல்லாதது இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு மொட்டை அடித்தேன். ஜனவரி மாதமே மொட்டை அடித்தேன். ஒரு 2 மாதம் கேப் விட்டேன். 26ஆம் தேதி திரியும் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். திரியும் அப்படியே தான் இருக்குது. முடியே வளரல. குறைஞ்சது பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுற மாதிரியே இருந்தது. புழுவெட்டு பரா மாதிரி. இது பாருங்கள், பக்கத்தில் வந்து கொஞ்சம் முடி இல்லாதவே மொத்தமே கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வழுக்கு மண்டையாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு ஒரு பயம். அதுதான் என்ன பண்ணுறது, என் பரம்பரையில் யாருக்குமே வந்து வழுக்கு மண்டை என்பது இல்லை. பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்பாவுக்கு வந்து இது மாதிரி சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்கலாம். நம்மளும் இந்த சப்ளிமெண்ட்ரி எடுக்கலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம், ஏர் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். வேணாம், அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம ஸ்டேஜில் சப்ளிமெண்ட்ரி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போது டாக்டர்கிட்ட போனால் என்ன தர போகிறாங்க, ஆயில்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆயில்மெண்ட் தரவது மூலம் அந்த ஆயில்மெண்ட் வரைக்கும் தர போகிறாங்க. நம்ம வந்து டேப்லெட் வடிவில் நம்ம உள்ளுக்குள்ளே போட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செல்கள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அந்த செல்கள் வந்து ஆரோக்கியப்படுத்துறதுக்காக நம்ம அந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எப்படின்னா பார்த்திங்கன்னா ஸ்பைன்லாம் சொல்கிறாங்க. ஸ்பைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து 63 ஆப்பிளுக்கு சமமும் ஒரு டேப்லெட் 1000 கிலோ காய்கறிகளுக்கு சமமும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ராடக்ட் மீட்டிங்கில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மூலம் நம்ம எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து எடுத்து பார்க்கலாம். என்ன ஏதுன்னு நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் சஜஷன் கேட்ட ப்ராடக்ட் வந்து நான் கேட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி நான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி. இது வந்து ஃபஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து இது வந்து 6ஆம் தேதினா இது 4 நாள் ரிசல்ட். இது வந்து பாருங்கள், இது வந்து நான் தினமும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு வழக்கம். இது வந்து 5ஆம் தேதி வந்து ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வந்து க்ரோத் வந்து அப்படியே தான் இருக்குது. க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள். இது வந்து எல்லாமே 6 நாள் ரிசல்ட்டு தான். இது வந்து 4-5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி போட்டிருக்காங்க பாருங்கள். இது 10 நாள் ரிசல்ட்டு. நல்லா பாருங்கள், 10 நாள் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி பாருங்கள். 15ஆம் தேதினா இது வந்து 2 நாள் கழிச்சுங்க. இது 13 நாள் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 17 நாள் ரிசல்ட்டு. இது வந்து பாருங்கள் 17 நாள் ரிசல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 17 நாள் ரிசல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி 20 நாள் ரிசல்ட்டு. குறைஞ்ச 20 நாள் ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து க்ரோத் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 நாள் கழிச்சுங்க க்ரோத் வந்து நல்லா வளர்ந்துனே வருது. இது வந்து 26 நாள் ரிசல்ட். 26ல் 2 நாள் கழிச்சுங்க 24 நாள் ரிசல்ட்டு.
இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு ப்ராப்ளம் கூட இல்லாமல் மொத்தமே இந்த ஊட்டச்சத்து பிரபாலம் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற செல்கள் வந்து ஆரோக்கியமாகி பல பிரபலம் வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து முடி வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே வந்துச்சு. எனக்கு முடி வந்து க்ரோத் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து 28 நாள் 3 நாள்லேயே எனக்கு முடி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து எடுத்து பார்த்தா ஃபுல்லாகவே மொத்தமே ரிகவர் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே எந்த இடத்துலையும் நம்மளுக்கு முடி இது மாதிரி இந்த சொட்டை இருந்த மாதிரி இந்த எப்படி நான் புல்வெட்டு இருந்த மாதிரி இந்த அடையாளமே இல்லை, மொத்தமே காணாது போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே சரி பண்ணியிருக்கோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது நான் எடுத்திருக்க டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனில் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆஸ்கில் 9, அதுக்கப்புறம் வந்து ஆம்லா அண்டு ஆலிவேரா எடுத்துன்னு இருக்கேன். அந்த டேப்லெட் வந்து எடுத்துன்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் மந்த்தும் கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 28 டேஸ் 3 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஃபுல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருக்கு. சால்வ் ஆகிருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே ஊறணும்ல, இந்த டேப்லெட் வந்து ஊறணும். ஒரு 4 மந்த் எடுக்கிறது மூலம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இந்த ப்ராப்ளம் வந்து வராதுக்காக தடுக்கிறதுக்காக இது வந்து ஊட்டச்சத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.